நீங்க ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் ஃபிலிம் பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானதுதான். ஸ்டீஃபன் இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, சிட்டில அடுத்தடுத்து ஒவ்வொரு கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 9 பேரை கொண்டுடுறாங்க. யாரு கொன்னா எதுக்கு கொன்னான்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாம போலீஸ் ரொம்ப திக்கி திணறிக்கிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒருத்தன் வாலண்டியரா வந்து நான் தான் அந்த 9 கொலைகளை பண்ணேன் அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆகுறான். ஆளை பார்த்தா ரொம்ப அப்பாவியா ரொம்ப இன்னசென்டா இருக்கிறான். இவனா 9 கொலைகளை பண்ணா, எதுக்காக பண்ணா, இல்ல ஒருவேளை இவனை யாராவது பயமுறுத்தி கொலை பண்ணதை ஒத்துக்க சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு படம் தான் ஸ்டீஃபன். படத்தோட டைரக்டர் மிதுன் பாலாஜி வந்து படத்தோட ஸ்கிரீன் பிளே ரொம்ப ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காரு. படம் எந்த இடத்துலயுமே நமக்கு லேகாவோ ஒரு போர் அடிக்கிற மாதிரி ஃபீலே ஆகல. படம் வந்து ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்குமே ரொம்ப ஒரு என்கேஜா வச்சிருக்காரு. படத்தோட கிளைமேக்ஸ்ல கூட ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அது மாதிரி படத்தோட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை வந்து கொஞ்சம் கூட நம்மளால கெஸ் பண்ண முடியல. அந்த அளவு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை வந்து ரொம்ப நல்லா யோசிச்சு பண்ணியிருக்காரு. ஆடியன்ஸ் இதெல்லாம் யோசிப்பாங்க, அதை தாண்டி ஒன்று ட்ரை பண்ணணும்னு சொல்லி அதை வச்சிருக்கிறாரு. படத்தோட டைரக்டர் கோமதி சங்கருக்கு தான் டெபியூட் ஃபிலிமா இருந்தா கூட படத்துல அவரோட ஆக்டிங் பாக்குறப்ப ஆல்ரெடி நிறைய படங்கள் பண்ண ஒரு ஆக்டர் மாதிரி நல்லா நடிச்சிருக்காரு. படத்துல இவர் பண்ற அந்த ஆக்டிங் பாக்குறப்ப உங்களுக்கே அது கண்டிப்பா ஃபீல் ஆகும். அது மாதிரி படத்தோட மியூசிக் டைரக்டர் ராகவ் ராயன், அவரோட மியூசிக் ஸ்கோர் எல்லாமே இந்த படத்தோட மூடை வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்றதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது. படத்தோட சினிமோட்டோகிராஃபர் ரொம்ப நல்லா அவரோட ஒர்க்கை பண்ணியிருக்கிறாரு. படத்துல எந்த ஒரு பெரிய ஆர்டிஸ்டுமே இல்லை, ஒரு பாப்புலரான ஆர்டிஸ்ட் யாருமே இல்லை. அதுதான் படத்தோட பெரிய பிளஸ்ஸே. ஏன் அப்படின்னா ஒரு ஒரு பாப்புலரான ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படின்னா நம்மளை அறியாமையே நம்ம அவங்க மேல ஒரு எதிர்பார்ப்பு அந்த கேரக்டர் மேல வச்சிருவோம். இந்த கேரக்டர் ஏதாவது ஒன்று பண்ணுன்னு. ஆனா இதுல இருக்கிற எல்லாருமே ஃப்ரெஷ் அப்படிங்கிறப்ப எந்த ஒரு கேரக்டர் எப்பனாலும் அப்படியே அது ட்விஸ்ட் ஆகலாம் அப்படிங்கிறது படத்தோட பெரிய ஒரு பிளஸ். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ் அவைலபிளா இருக்கு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நீங்களும் இந்த படத்தை பாருங்க, நிச்சயமா என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த படத்தை பார்த்தவங்க உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்க. பார்க்காதவங்க இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிச்சா பிடிக்கலையா அப்படிங்கிறத மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தை நான் ரிவ்யூ பண்ண நினைச்சீங்கன்னா அந்த படத்தோட நேம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி வைங்க. நான் பார்த்துட்டு என்னோட ஹானஸ்டான ஒப்பீனியனை ஷேர் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.